ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. டீ கூட சூப்பர் ஸ்நாக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ 1 கப் பொடியாக நறுக்கி க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு பிடிக்கும்னா சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டியாக கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப மையாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. வடை தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்ந்து கலந்துக்கலாம். வாழைப்பூ வடை ரொம்ப ஹெல்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகா சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு வடை தட்டி போட வேண்டியது தான். வடை தட்டி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வடையோட அந்த போர்ஷன்ஸை எடுத்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது நல்லா போட்டு உடனே புரிஞ்சு வருது அப்படின்னா அந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம். வடையை போடும்போது சைட்லேருந்து போடுங்க. நான் சென்டர்லேருந்து போட்டுட்டேன். சென்டர்லேருந்து போட்டால் உடையும். ஸோ வடையை போடும்போது சைடு வழியாக இப்படி போட்டிங்கன்னா உங்கள் கையிலையும் சூடுபடாது, வடையும் உடையாமல் வரும். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சுவையான வாழைப்பூ வடை ரெடி. டீ டைம் கூட சூப்பர் ஸ்நாக். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.